ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம பாத்ரூம் க்ளீனிங்லையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குங்க, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்களுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போயாச்சும் நீங்கள் குலோப் ஜாமுன் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குலோப் ஜாமுன் சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அதே சமயம் நல்ல டேஸ்ட்டுமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. குலோப் ஜாமுன் மிக்ஸி நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த பிராண்டட் குலோப் ஜாமுன் மிக்ஸி நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரிங்க. ஃபஸ்ட்டு அகலமான பாத்திரம் முழுக்குள்ள மாவு சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மாவில் சின்ன சின்னசாக உருண்டை அங்கே காட்டியிருக்கும், அதனால் நீங்கள் கை வச்சுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாவு நம்ம பிசைறதுக்கு நம்ம எப்பவுமே தண்ணி சேர்த்து மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் எப்போதும் போல் பால் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் காய வச்சு பால் ஆற விட்டுவோம். பால் ஆற விட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் நீங்கள் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துட்டு கை வச்சு இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாகவே நல்லா நம்ம சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு சக்கரை பாவுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டா போதும். குலோப் ஜாமுன் ஃபுல்லாகவே நல்லா ஊறி வந்திருக்குங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குலோப் ஜாமுன் அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டதுமே கரைஞ்சி போயிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு குலோப் ஜாமுன் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பழைய கத்தி வச்சு கத்தியை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை முள்ள நீங்கள் சின்னசாக கோடு மாதிரி நீங்கள் போட்டு விட்டுக்கணும். நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நீங்கள் சின்னசாக நீங்கள் பாக்ஸ் மூடி ஃபுல்லாகவே எத்தனை கோடு வேணாலும் நீங்கள் போட்டு விட்டுக்கலாங்க. நான் போட்டு முடிச்சு காமிக்கிறேன். நீங்களும் இதே போல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சின்ன ஹோல்ஸை நான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஸ்பூனு ஸ்போக்கெலாம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு நம்ம ஸ்பூனில் எங்கன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இடமும் நமக்கு ரொம்ப கம்மியாக பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு எந்த ஒரு ஆர்கனைசர் நீங்கள் வாங்க வேண்டாங்க. செலவே இல்லாத ஆர்கனைசர் நம்ம வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் பருப்பு சாம்பார் செஞ்சாலும் சரிங்க, மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் பருப்பு சாம்பாருக்கு நீங்கள் என்னென்ன சேர்ப்பீங்களோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு அரை ஸ்பூனுக்கும் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் பருப்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். அது மட்டுமே இல்லாமல் பருப்பு சாம்பார் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால பருப்பு குழம்பு சீக்கிரமாக கெட்டுமே போகாதுங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 விசில் மட்டும்தாங்க வச்சா பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வச்சு லைட்டாக நீங்கள் கடைஞ்சி விட்டால் போதும். பருப்பு ஃபுல்லாகவே நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் சாம்பாரை தாளித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது. சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.
அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்குங்க. அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் கப்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் துணி பவுடர் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த பிராண்டட் துணி பவுடர் இருந்தாலுமே ஒரே ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்பிக்கு ஒரு 3 மூடி போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரே ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கலாங்க. வினிகர் எடுத்துகிட்டு ஒரு 1/4 கிளாஸ் போல் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. வினிகர் நீங்கள் சேர்த்து விட்டால் பின்னாடி நல்லா மேலே பொங்கி வருங்க. இந்த மாதிரி மேலே நல்லா பொங்கி வந்த பின்னாடி ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு சோடா அப்புறம் துணி பவுடர் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கல அது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆக இந்த டப்பா ஃபுல்லாகவே நல்லா நுரைச்சி வந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கீழே வச்சுட்டு ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கிடும்போது சால்ட்டு ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிரும். அதே மாதிரி இந்த நுரை ஃபுல்லாகவே அடங்கிருங்க. இந்த மாதிரி நுரை ஃபுல்லாக அடங்கி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரசக்கருப்பும் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதை நீங்கள் கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 ரூபாய் பேக்கெட் ஷாம்பு ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரசக்கருப்பு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி போடுங்க. நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் நார்மல் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் நல்லா கலக்கிட்டு ஸ்பூனை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ண லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் நம்ம பாத்ரூமை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவே அங்கங்கே அழுக்கு கரை படிஞ்சிருக்குங்க. அதுவும் மட்டுமே இல்லாமல் பாத்ரூம் டைல்ஸில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரைச்ச லிக்விடை பாத்ரூம் உள்ளுக்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து விட்டுருங்க. அதே போல் டாய்லெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து விட்டுருங்க. ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் நீங்கள் லிக்விட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கரை எங்கே படிஞ்சிருக்கோ அங்கே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் ஏதாச்சும் க்ளவுஸ் போட்டுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஒரு கவரை நீங்கள் போட்டுக்கோங்க. கவர் போட்டு அது மேலே நீங்கள் ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நார் எடுத்துக்கலாங்க. நார் எடுத்துகிட்டு இந்த லிக்விடை எங்கே உப்பு கரை அதிகமாக படிஞ்சிருக்கோ அந்த இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரை எல்லாமே இருந்த இடமே தெரியாது, அந்தளவுக்கு காணாமல் போயிடுங்க. இப்போ பாருங்கள் உப்பு கரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காணாமல் போயிடுது. இந்த லிக்விடை தொட்டு தொட்டு எல்லா பக்கமும் எங்கெல்லாம் உப்பு கரை படிஞ்சிருக்கோ எல்லா பக்கமும் கை வச்சுட்டு நார் வச்சு எல்லா பக்கமும் நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 நிமிஷம் போல் மட்டுமே இந்த உப்பு கரை ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி விட்டேங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஸ்க்ரப் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடுங்க. இப்போ நம்ம எங்கெல்லாம் பாத்ரூம்லாம் உப்பு கரை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதே போல் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே பாத்ரூம் டாய்லெட் எல்லா பக்கமும் ஏதாச்சும் ஒரு ப்ரஷோ இல்லை தொடப்பம் வச்சு எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் க்ளீன் பண்ண இடத்துல எல்லாம் நீங்கள் தண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. நீங்களே பாருங்கள் டைல்ஸ் ஓரங்களில் எந்த அளவுக்கு உப்பு கரை இருந்தது. இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டாச்சுங்க. நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்த்ததுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பாத்ரூம் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாத்ரூம் உள்ளுக்குள்ளே டாய்லெட்டு அதே போல் பாத்ரூம் டைல்ஸ் ஓரங்களில் நிறைய உப்பு படைஞ்சு இல்லையா அது ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிட்டுங்க. ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இது போல் உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ உப்பு கரை அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் எல்லாமே போயிடும். அதே போல் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே கெட்ட வாடை எதுவுமே இருக்காதுங்க. இப்போ பாத்ரூம் டைல்ஸு ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சு. நீங்களே பாருங்கள் பாத்ரூம் டைல்ஸில் எங்கேயும் உப்பு கரை இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு நல்ல வீடியோவில்.